ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் இருந்த வேதாளத்தை பிடித்து கொண்டு வருகையில் அது மறுபடியும் 8வது கதையான சத்வசீல கார்படிகன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. கிழக்கு கடற்கரையில் பாமபுரம் என்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த நகரத்தை சண்டசிம்மன் என்ற மன்னன் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்தான். ஒரு சமயம் சத்வசீலன் என்ற சத்திரியன் அந்த அரண்மனைக்கு வந்தான். தன் ஏழ்மை நிலையால் அந்த அரசனுடைய கார்படிகனாக, அதாவது வேலைக்காரனாக வேலை செய்து வந்தான். சம்பளமில்லாத உத்தியோகம். அதே வேளையில் அரசனிடம் விசுவாசமாக ஊழியம் செய்து வந்தான். மன்னன் தன் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு சென்றான். சத்வசீலனும் உடன் சென்றிருந்தான். வெகுநேரம் வேட்டையாடி ஆளுக்கு ஒரு பக்கமாக போய்விட்டார்கள். மன்னனும் சத்வசீலனும் தனித்து விடப்பட்டார்கள். நண்பகல். வெயில் கடுமையாக இருந்தது. பசியும் தாகமும் தாங்க முடியவில்லை. சத்வசீலன் தன் ஆடையின் ஒரு மூலையில் முடிந்து வைத்திருந்த நெல்லிக்காய்களை எடுத்து மன்னனிடம் கொடுத்தான். அவை எங்கே கிடைத்தன என கேட்டான் மன்னன். அதற்கு, சென்ற 10 வருடங்களாக பசிக்கு இந்த காய்களைத்தான் உணவாக கொள்கிறேன் என்று தன் ஏழ்மை தன்மையை வெளியிட்டான். அப்பொழுதுதான் மன்னனுக்கு தன் ஊழியர்களின் வறுமை நிலை தெரிய வந்தது. ஊர் திரும்பியதும் கார்படிகனுக்கு ஏராளமான செல்வத்தையும் பிரதேசங்களையும் சன்மானமாக அளித்தான். அரசனுடன் ஒரு பிரமுகனாக சத்வசீலன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மன்னன் தனக்கு இலங்கை அரசகுமாரியை மணமுடித்து வருமாறு சத்வசீலனை அனுப்பி வைத்தான். சத்வசீலன் புரோகிதர்களுடன் கப்பலில் கிளம்பினான். பாதி வழி போனதும் கடும் காற்று வீசியது. அந்த சூறாவளியில் கப்பல் கவிழ்ந்துவிட்டது. கப்பலில் இருந்தவர்கள் கடலுக்கு இரையானார்கள். தெய்வாதீனமாக கார்படிகன் ஒரு தீவில் ஒதுக்கப்பட்டான். அது மக்கள் நடமாட்டமில்லாத பிரதேசம். மாட மாளிகைகளும் நந்தவனங்களும் தடாகங்களும் இருந்தன. அங்கு துர்க்கை அம்மனுக்கு ஒரு பெரிய கோவில் இருந்தது. கோவிலுக்கு சென்று தேவியை தரிசித்தான். அப்போது இளவரசி தன் தோழிகளுடன் அங்கு வந்தாள். தேவியை தரிசித்துவிட்டு அவர்கள் சென்றார்கள். சத்வசீலனும் அவர்களை பின்தொடர்ந்தான். இளவரசி தன் தோழியிடம் அவனை குளித்துவிட்டு வர சொன்னாள். அதன்படி கார்படிகன் தோழி காட்டிய குளத்தில் குளிக்கச் சென்றான். அவன் அக்குளத்தில் மூழ்கி எழுந்தபோது தன் மகாராஜாவின் தோட்டத்து குளத்தின் மத்தியில் இருப்பதை கண்டான். அவன் திகைத்து விட்டான். கார்படிகன் திரும்பி வந்ததை மன்னன் அறிந்தான். கார்படிகன் தான் சென்று வந்த வரலாற்றை மன்னனிடம் விவரமாக கூறினான். மறுநாள் மன்னன் நாட்டு நிர்வாகங்களை தன் மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சத்வசீலன் வழிகாட்ட ஆவலுடன் கப்பலில் புறப்பட்டான். முன்பு போலவே அவர்கள் இருவரும் அந்த அதிசய தீவை அடைந்தார்கள். துர்க்கையம்மனை பார்த்து மகாராஜன் மனம் மகிழ்ந்து வழிபட்டான். சத்வசீலனுடன் ஆலயத்தில் அமர்ந்து விசித்திர பெண் வருகைக்காக காத்திருந்தான். கன்னிகை தன் தோழியருடன் வந்தாள். கார்படிகன் மன்னனுக்கு சுட்டி காட்டினான். கன்னிகை அம்மன் தரிசனத்தை முடித்துக்கொண்டு வெளியே வந்தாள். சிங்கார தோற்றத்திற்கு போகலாம் என்றாள். மன்னன் சிரித்து கொண்டே, அதை பற்றி இவனும் சொல்லியிருக்கிறான். நீராடுவதற்காக அதிலே ஒரு தடாகம் இருக்கிறதாம் என்றான். பின்னர் அவள் அவர்களை அன்போடு வரவேற்று உபசரித்தாள். அரசனை சிம்மாசனம் ஒன்றில் அமர செய்தாள். பிறகு அவள் தன் பிரதாபத்தை எடுத்து கூறினாள். தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று மன்னனை வேண்டினாள். உடனே அரசன் அவளை நோக்கி, என் அருமை மகளே, உன்னை அனாதையாக விட்டு போக மாட்டேன். இவன் என் தோழன். நீயும் இவனும் ரதியும் மன்மதன் போல் ஒற்றுமையாக இந்த மாயத்தீவில் குதூகலமாயிருங்கள் என்றான். அதை அவள் சரியென ஏற்றுக்கொண்டாள். மன்னன் கார்படிகனை நோக்கி, அன்று நடுக்காட்டில் எனக்கு சாப்பிட 2 நெல்லிக்கனிகளை கொடுத்தாய். அதற்கு ஈடாக இன்று நான் உனக்கு ஒரு பெண் கனியை தந்தேன் என்றான். அரசன்
அதிசய குலத்தில் மூழ்கி தன் தலைநகரை அடைந்தான். மாயத்தீவில் பாதாள கன்னிகையுடன் சத்வசீலன் நீண்ட காலம் அரசாண்டு வந்தான். கதை முடிந்ததும் வேதாளம் விக்கிரமாதித்தனை பார்த்து, சேவகன் சத்வசீலன், மகாராஜன், இவ்விருவரில் யாருடைய நன்றி விசுவாசம் விசேஷமானது சொல்லுமையா ராஜனே என்று கேட்டது. அதற்கு விக்கிரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான். சேவகன் நன்றி விசுவாசம் செலுத்துவது அவனுடைய கடமை. அரசாள்பவனுக்கு அது கடமை அல்ல. ஆகவே அரசன் தன்னை விரும்பிய அதிசய கன்னிகையை தன் பழைய சிநேகிதனுக்கு திருமணம் செய்து வைத்த நன்றி விசுவாசமே விசேஷமானது என விக்கிரமாதித்தன் பதில் சொன்னான். அதை கேட்ட வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது.